ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கோதுமை ரவை வச்சு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை ரவைனா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்து இதை ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ இது நல்லா வறுபட்டதும் இதை எடுத்து நம்ம வச்சிடலாம். குக்கர் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சின்னதாக 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கினதும் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஃப்ளேவருக்காக மட்டும்தான். இப்போ இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம வதக்கி எடுக்கணுங்கிறது இல்லைங்க, கலந்து விட்டால் போதும். இப்போ இது கூட தேவையான அளவு காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், 5 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த ரவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பால் ரவை அளந்தெடுத்தீங்களோ அதே கப்பால் 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குங்க, சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு, ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வெங்காயம் தயிர் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாம். அடியெலாம் அடிப்பிடிக்கவும் இல்லை. கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.